ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப நீட்டாக, அதாவது செய்ய முடியாத வேலையெல்லாம் பண்ணி முடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப நாளாக சின்ன சின்ன வேலைலாம் எனக்குன்னு ஒரு பர்சனலாக இருக்கும், அதெல்லாம் பண்ண முடியாமல் இருந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகவே போயிட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன். நான் இருக்கிற வில்லேஜில் பார்த்திங்கன்னா ரைஸ் மில் இருக்குது. அங்கே போயிட்டு ஜோவர் ரொம்ப நாளாக சோலை காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அரைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி போயிட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன சின்ன வேலைலாம் இருந்துட்டு இருந்துச்சு எனக்குன்னு வாங்க வேண்டியதெல்லாம், அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் மில் வரும்போது ஒரு சின்ன சின்ன பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. சின்ன வயசில் நானும் போயிட்டு ரைஸ் மில்லாம் போயிட்டு எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வர ஞாபகம்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே அங்கே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் இருக்கிற கர்நாடகா வில்லேஜில் அங்கே ராகி முத்தை தான் அதிகமாக பண்ணுவாங்க. அங்கே அதிகமாக ராகி தான் பவுடர் பண்ணுவாங்க, சோளம் பண்ணுவாங்க, ஜோள ரொட்டி பண்ணுவாங்க, அதாவது சோள ரொட்டி அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே அதிகமாக பண்ணுவாங்க. ஃபுட் ஐட்டம் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி ரைஸ் மில்லெல்லாம் இதை தான் அரைச்சி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி போயிட்டு சோளம் அரைச்சி எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வர வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி வச்சிடலான்ட்டு கொஞ்சம் இந்த டஸ்ட்டு பேனு, அதுக்கப்புறம் இந்த முரெல்லாம் ஏதாவது கடலை ஃப்ரை பண்ணிவிட்டு அதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு, அரிசியில் ஏதாவது கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கிற மாதிரி இந்த முறை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பீலரும் இல்லை, அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி டே ரொம்ப சிம்பிளாக போச்சு. எப்படி இருக்கு?